தமிழ்நாட்டோட பிஸ்னஸ் நகரம் இந்த சென்னை பாரிஸ் கார்னர். இந்த இறைச்சலான இடத்துக்கு நடுவே இருக்கிற அமைதியான ஆலயம் தான் நம்மளோட அந்தோணியார் ஆலயம். ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே வராங்க, அந்தோணியார்கிட்ட மனமுருக வேண்டிக்கிறாங்க, கை நிறைய பெற்று போகிறாங்க. நான் இங்கே ஒரு புதன்கிழமை அன்னைக்கு வந்திருந்தேன். ஓரளவு கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் செவ்வாய்க்கிழமை பார்த்தோன்னா 10,000கணக்கான மக்கள் இங்கே வருவாங்க. ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான மக்கள் க்யூவில் நிற்பாங்க அந்தோணியார்கிட்ட வேண்டுறதுக்காக. இந்த க்யூ மூவ் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் சீக்கிரமாகவே இந்த இடத்துக்கு வர்றது நல்லது. அந்தோணியார் நாளான செவ்வாய்க்கிழமையில் காலையில் 4:30க்கு சர்ச் ஓப்பன் ஆகிரும். நைட்டு 10 மணி வரைக்கும் சர்ச் இருக்கும். செவ்வாய்க்கிழமைனால இங்கே திருவிழா மாதிரி தான் இருக்கும். சாயங்காலம் 6:30க்கு நவநாள் சிறப்பு திருப்பலி இருக்கும். வருஷந்தோறும் ஜூன் 13ஆம் தேதி இங்கே ஆண்டு திருவிழா நடக்கும். ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த திருவிழா நேரத்தில் வருவாங்க. பிஷப் தலைமையில் திருவிழா திருப்பலி இருக்கும். ஆடம்பர தேர்ப்பவனியும் இருக்கும். இந்த சர்ச்சுக்கு யாரெல்லாம் வருவாங்கன்னா கிறிஸ்தவர்கள் மட்டும் கிடையாது, எல்லா ரிலிஜியன்லேருந்தும் வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் தமிழகத்தோட தொழில் மைய நகரமாக இருக்கிறதுனால நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்க இங்கே வருவாங்க. சென்னையோட ஹைகோர்ட் இது பக்கத்தில் தான் இருக்கிறதுனால இங்கே கோர்ட்டுக்கு வரவங்களாம் நிறைய பேர் இவங்க அந்தோணியார்கிட்ட வேண்டிக்கிட்டு பலன் பெற்று போவாங்க. முக்கியமாக அந்தோணியார்கிட்ட வர்றவங்க தாங்க தொலைச்ச பொருளையும் தொலைஞ்சு போன நிம்மதியையும் திரும்ப அந்தோணியார்கிட்ட பெற்றுக்கிறாங்க. இந்த சர்ச்சு ஃபஸ்ட்டு கட்டும்போது மாதாவுக்காக தான் கட்டியிருந்தாங்க. அப்புறம் எப்படி இது அந்தோணியார் ஆலயமாக மாறிச்சுன்னு தெரியுமா? 1900 இந்த இடத்துல ஒரு கப்பல் போய்கிட்டு இருந்துச்சு. கோவாவை சார்ந்த கப்பல்காரங்க நிறைய பேர் இருந்தாங்க. அப்போது ஒரு மிகப்பெரிய புயல் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போது அங்கே இருக்க கப்பலில் இருக்கிறவங்க என்ன வேண்டிக்கிட்டாங்கன்னா இந்த கப்பல் எங்கே கரை ஒதுங்குதோ அந்த இடத்துல நாங்கள் அந்தோணியார் சிறுவத்தை வச்சு வழிபடுறோன்னு சொல்லி அந்தோணியார்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க. அவங்க கரை சேர்ந்த இந்த இடம் தான் பிராட்வே மரியன்னை பேராலயம். இங்கே இருக்கிற ஆலயத்தில் தான் இந்த அந்தோணியாரை வச்சாங்க. அந்த நாளிலிருந்து இந்த ஆலயம் அந்தோணியார் இணை ஆலயமாக மாறிச்சு. இங்கே இருக்க அந்தோணியாருக்கு மட்டும் ஏன் தாடி இருக்குன்னு தெரியுமா? இங்கே வேண்டியிருந்தாங்கள்ல அந்த மாலுமிகள், அவங்க சிலை செய்யும்போது அங்கே செய்ய வேண்டிய இடத்துல அந்த சிற்பி அந்தோணியாரை முழுமையாக பார்த்தது கிடையாது. அதனால் அங்கே வந்திருந்த துறவிகள் எல்லாமே தாடியோடு இருந்ததுனால அந்தோணியாருக்கும் தாடியை வச்சு கையில் குழந்தைய வச்சு இந்த சிறுவத்தை செஞ்சு கொடுத்ததா சொல்லிக்கிறாங்க. 1658 ஒரு சின்ன ஓலை ஆலயமாக இதை கட்டினாங்க. இது சென்னை கோட்டைக்கு பக்கத்தில் இருந்துச்சு. அதனால் சில போர்களில் இது சிதிலமடைஞ்சது. 1775 இப்போ இருக்க சர்ச்சை கட்டினாங்க. சாந்தோமுக்கு முன்னாடி இதுதான் தமிழ்நாட்டோட தலைமை திருத்தலமாக இருந்துச்சு. இந்த சர்ச்சில் அந்தோணியாருக்கு முன்னாடியே பரலோக மாதா தான் இருக்கிறாங்க. அந்தோணியார்கிட்ட வர்றவங்க மாதாக்கிட்டையும் வேண்டிக்கிட்டு மன நிறைவாக போகிறாங்க. சென்னையில் உள்ள இம்பார்ட்டன்ட் சர்ச்சஸ் ஒரு 10 எடுத்துக்கிட்டோன்னா அந்த 10ல் கட்டாயம் இந்த பிராட்வே அந்தோணியார் கோயில் கட்டாயம் இருக்கும். எண்ணற்ற மக்கள் இங்கே அந்தோணியார்கிட்ட வேண்டி பலன் பெற்று இன்னைக்கு வரைக்கும் போய்கிட்டு இருக்காங்க. இந்த சர்ச்சில் உள்ள பெயிண்டிங்ஸ், பில்லர்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சர்ச்சோட ஆல்டரை ஃபுல்லாக உட்டன் தீமுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சர்ச்சோட ஃபுல் இன்டீரியரையும் ஃபுல்லாக ரெனோவேட் பண்ணி 6 மாதத்துக்கு முன்னாடி தான் நம்மளோட பிஷப் இதை திறந்து வச்சாங்க. இந்த சர்ச்சுக்கு ட்ரெயினில் வரவங்க பீச் ஸ்டேஷன்லேருந்து இறங்கி வரலாம். 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். பஸ்ஸில் வரவங்க பிராட்வே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி நடந்து வரலாம். ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். மெட்ரோவில் வரவங்க ஹைகோர்ட் மெட்ரோவில் இறங்கி வரலாம். இது ஒரு 100 மீட்டருக்குள்ளே தான் இருக்கும். 3லையுமே பெஸ்ட் ஆப்ஷன் மெட்ரோ தான்.
காலம் எவ்வளோ தான் மாறினாலும், மெட்ராஸ் சென்னையாகி மாறி வேகமாக ஓடிக்கிட்டு இருந்தாலும், இந்த ஆர்மேனியன் தெருவில் இருக்கிற அமைதியும் மக்களோட நம்பிக்கையை மட்டும் 350 வருஷமாக அப்படியே தான் இருக்குது. இந்த பிராட்வே அந்தோனியார் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். காலையில் 6:30க்கு வழக்கமான திருப்பலியும், மதியம் 11 மணிக்கும் 3 மணிக்கும் சிறப்பு திருப்பலியும், மாலை 5 மணிக்கும் 6:30 மணிக்கும் சிறப்பு நவநாள் திருப்பலியும் இருக்கும். இந்த ஆலயமானது பழைய கொலோனியல் ஆர்க்கிடெக்சர் கட்டிடக்கலை மற்றும் நவீன வசதிகளின் கலவையாகும். இந்த ஆலயத்தில் உள்ள தூண்களும் வரையப்பட்ட ஓவியங்களும் மிகவும் அழகானவை. அவை ஒவ்வொன்றும் இன்றும் உயிரோட்டத்துடன் உள்ளது. ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில் கலந்துக்க விரும்புகிறவங்க காலையில் 6 மணி அல்லது 7:30 மணி அல்லது 9 மணிக்கும் அல்லது மாலை 6 மணிக்கும் கலந்து கொள்ளலாம். மிகவும் காற்றோட்டமான இந்த ஆலயத்தில் ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் அமர்ந்து திருப்பலியை நேரடியாக காணலாம். இந்த சர்ச்சில் மாதா அந்தோனியார் தவிர மற்ற நிறைய புனிதர்களோட திருதி உருவங்களும் இங்கே நிறைய இருக்குது. முக்கியமாக சூசையப்பருக்கும் திரு இருதய ஆண்டவருக்கும் ஒரு தனியான ஒரு பகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக இங்கே வர்றவங்க இங்கே இருக்கிற அனைத்து புனிதர்களையும் திரு இருதய ஆண்டவரையும் சந்தித்து தங்களோட வேண்டுதலை வச்சு முழு நிறைவாக தங்களோட திருப்பயணத்தை முடிச்சுக்கிறாங்க. இந்த வரலாற்று சிறப்பு மிக்க அந்தோனியார் கோயிலுக்கு எல்லாரும் கட்டாயம் வாங்க, கடவுளோட ஆசிரியரை பெறுங்க. இதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற வரலாற்று சிறப்பு மிக்க இடத்தோட சிறப்புகளை தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு ஸ்பெஷலான வீடியோவோட அடுத்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.